ஞானான் மோக்ஷः அஜ்ஞானாத் சம்சாரः. இந்த வாக்கியத்தின்படி ஞானம் ஏற்பட்டால் முக்தி கிடைக்கும், ஞானம் இல்லாவிடில் சம்சாரத்தில் உழலுவோம், மாறி மாறி பிறப்போம். ஞானம் ஏற்பட்டால் முக்தி அடையலாம் எனில் எதை பற்றிய ஞானம், எப்படிப்பட்ட ஞானம்? நான்கிற ஞானத்தாலா, அல்லது நம் அருகில் இருக்கும் பொருட்களை பற்றிய ஞானத்தாலா, ஆகாயம், தீ, காற்று இது முதலானவர்களை தெரிந்து கொள்வதே அந்த ஞானத்தாலா? எதனால் நமக்கு முக்தி கிட்டும்? இதை பற்றி சாஸ்திரமே ஓதுகிறது. ஞானம் கனிந்த நலமான பக்தியாலே முக்தி கிட்டும். ஞானம் என்பதே மலர்ந்து மலர்ந்து முற்றி முற்றி தியானமாய் உபாசனமாய் பக்தியாக பரிணமிக்கிறது. பகவானிடத்தில் பக்தி செய்தால் முக்தி அடையலாம். இதை கண்ணனே கீதையில் தெரிவிக்கிறார். பக்தியாது அனன்யா சக்யா அகமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டுஞ்ச தத்வேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தப. என்னை அறிவதற்கோ காண்பதற்கோ அடைவதற்கோ பக்தி ஒன்றுதான் வழி. அப்ப வேதங்கள் ஞானமே வழின்னு சொல்ல, கண்ணன் பக்தி ஒன்றுதான் வழின்னு சொன்னால் அப்ப ஒண்ணுக்கொண்ணு முரண்படுகிறதா? அல்லவே. ஞானமும் வழி, பக்தியும் வழி என்றால் ஞானம் கனிந்து முதிர்ந்து பக்தி ஆகிறது. முதலில் ஞானம், படி தாண்டினோம்னால் ஞானம் என்னும் படியேறி அது முதிர்ந்ததென்னால் பக்தி ஆகிறது. பக்தி முதிர்ந்து பெருமானையன்று இருக்க இயலாது என்கிற துடிப்பு ஏற்பட்டால் முக்தி கிடைத்து விடுகிறது. இதத்தான் ஆழ்வார்கள் தங்களுடைய போஷரங்களில் மயர்வர மதிநலம் அருளினான், மதி நலம் அருளினான் எம்பெருமான். நம்மாழ்வாருக்கு மதியையும் கொடுத்தார், நலத்தையும் கொடுத்தார். மதினா ஞானம், நலம்னா பக்தி. ஞானம் முதிர்ந்த பக்தி, பக்திஷ்ட ஞான விசேஷான்னு சொல்லுவார்கள். பக்திங்கிறதே ஞானத்தினுடைய முதிர்ந்த நிலை. இதை ராமானுஜ நூத்தந்தாதியில் திருவரங்க தமுதனார் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாட்டாலே தெரிவிக்கிறார். ஞானம் கனிந்த நலங்கொண்டு நாடொரும் நைபவர்க்கு வானம் கொடுப்பது மாதவன். ஞானம் கனிந்த நலம் அப்படின்னா ஞானம் முதிர்ந்த பக்தின்னு அர்த்தம். காயாருக்கும் ஞானம், அது முதிர்ந்து பழுத்து போச்சு பக்தி. நாடொரும் நைபவர்க்கு வானம் கொடுப்பது மாதவன். நாடோறும் பெருமானே உன்னை எப்போது அடைவோம், கூவிக்கொள்ளும் காலமின்னம் குறுகாதோ, கிட்டுமா கிட்டுமா என்று துடிப்பு வேணும். அறிவு முதிர்ந்து பக்தி, வெறும பக்தனா இருந்துட்டா மட்டுமல்ல, எப்போது முக்தி கிடைக்கும்ங்கிற துடிப்பு. இப்படிப்பட்டவருக்கு மாதவ பெருமாள் ஆச்சரியமா முக்தியை கொடுத்து விடுகிறார். அப்படி பெற்றவர்கள் எல்லாம் இந்த இருக்கும் காலத்தில் எப்படி வாழ வேண்டும் அதை சொல்வதுதான் பாகவத தர்மம். இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது பாகவதத்தில் 11வது ஸ்கந்தத்தில் 2வது அத்தியாயத்தில் உள்ளோம். 2வது அத்தியாயமும் சரி, பல விஷயங்கள் 3வது அத்தியாயத்திலையும் சரி, பாகவத தர்மோபதேசம். இது இத்தனை எங்க இருக்குங்கிறத கீழே சொன்னேன். நிமி என்னும் மன்னவனை பரதனுடைய, அதாவது ஆதி ஜடபரதர் கதையெல்லாம் பார்த்தோமே. பிரியவிரத மகாராஜா, அவருக்கு பின்னே 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 ரிஷபர் பிறந்தார். ரிஷபருக்கு 100 பிள்ளைகள், அதுல மூத்தவர் பரதன். அவனுடைய தம்பிகள் 9. அந்த 9 பேரும் நிமி மகாராஜனை சந்திக்கிறார்கள். நிமி அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறான். அதுக்கு வந்திருக்கிற பதில் தான் இது எல்லாமே. நிமி என்பவன் விதேகன், உடல் இல்லாமல் இருப்பவன். நிமி மன்னவனை பத்தி முன்னாடியே பார்த்திருக்கோம். அந்த வம்சத்திலே தான் ஜனகரே பிறந்தார், அங்குதான் சீதை தோன்றினாள். இதெல்லாம் ராமாவதாரத்தின் போதே நம்ம பார்த்திருக்கோம். கடந்த கிட்டத்தட்ட 2 வருஷமா நிறைய கதைகள் பார்த்திருக்கோம். அப்பப்ப நீங்க ஞாபகப்படுத்தி கொண்டால் ஆனந்தமாக இருக்கும். நிமி கேட்ட கேள்விக்கு ரிஷி பதில் கூறி கொண்டு வருகிறார். அதுல கவி என்னும் முதல் ரிஷி அவர் சொன்ன பதிலத்தான் பார்த்துட்டு இருக்கோம். பாகவத தர்மம் எது? எது எளிதில் செய்யத்தக்கதாக உள்ளதோ அதுவே பாகவத தர்மம். கஷ்டப்படுத்த மாட்டார் பெருமாள்.
நம்ம எல்லாரும் அவரை அடையணும்னு அவர் ஆசைப்படுறார். நமக்கு அப்பப்ப பயமா இருக்கும், நமக்கு ஒண்ணுமே தெரியலையே, ஏற்கனவே என்னென்னமோ தப்பு பண்ணிருக்கோமே, இது எல்லாத்தையும் தாண்டி பகவான் அடைஞ்சு விடலாமா, எனக்கு அதுக்கு தகுதி இருக்கா இல்லையா, பெருமானை திரும்பி கூட பார்த்தது இல்லையே, ஒரு பாட்டு கூட நம்ம தெரிஞ்சுண்டு நமகான் அவனை பார்த்து கைகூப்பி சொன்னது கிடையாதே, நீ வாழி வாழி பல்லாண்டுன்னு ஒரு பாட்டு கூட சொன்னது இல்லையே, அப்படிப்பட்ட நமக்கு கிடைக்குமா, கிட்டக்க பெருமாள் சேர்ப்பரா என்று சந்தேகம் வரலாம். கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அவள் ஆற தள்ளுறதுக்கு பகவான் இல்லை. சில இடத்துல ஃபில்டர் பண்றதே வேலை. இப்ப இன்ஜினியரிங் கோர்ஸுக்காக போறோம்னா எப்படி வெளியில தள்ளலாம் தான் பாக்குறா. வேற ஏதாவது பெரிய MBA படிப்புக்கு போறோம்னா இத்தனை பணம் கட்டுவியா, 99.99 எடுப்பியா, அப்பதான் உன்னை சேர்த்துப்போம். எத்தனை கண்டிஷன், எத்தனை ஃபில்டரிங் ப்ராசஸ். அதை போல பகவான் எல்லாரையும் ஃபில்டர் பண்ணி, நாங்க வருஷத்துக்கு 60 பேர் தான் வைகுந்தத்துல சேர்த்துக்கிறதா இருக்கோம், மத்த யாரும் கிடையாது, இத்தனை பணம் கட்டினா தான் சேர்த்துக்கிறதா இருக்கும். ஏதானு பகவான் சொல்றாரா, எப்படியாவது ஒருத்தன் தன் திருவடையை அடைவனா என்கிற ஆசையில் இருக்கா. நாடுகள் 2 வகை. இமிகிரேஷன் பாலிசி வச்சிருக்கா பாருங்க, வெளியூர்காரர்களுக்கெல்லாம் விசா கொடுக்குறாளுக்கு. சில நாடுகள்லாம் ஒரு விசாவை வாங்கறதுக்குள்ளே புனர்ஜென்மமா போடும், பேர் இந்த நாட்டுக்கே நம்ம போக வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு படுத்தி வச்சுடுவா. சில நாட்டுல எல்லாம் ஆளே கிடையாது பாருங்க, அங்க மக்கள் இருக்க மாட்டா, யார் வேணா வாங்கோ வாங்கோ, இங்க வேலை வாய்ப்பு தரோம், இங்க எங்க நாட்டை முன்னேற்றுங்கோ என்று சொல்லிட்டே இருப்பா. இந்த 2வது நாடாட்டம் தான் பகவான். அவருக்கு யார் வரணும்னாலும் வரணும். ஆனால் கட்டப்படாத ஒரு ஃபில்டரிங்க பெருமாள் வச்சுருக்கா. நம்மளை கட்டப்படுத்த மாட்டா. இந்த நாடுகளாகட்டும் கல்லூரிகளாகட்டும் சிரமப்படுத்தி போங்கோ போங்கோன்னு தள்ளிடுவா. ஒரு பிரின்சிபாலை பார்க்கறது எவ்வளவு கஷ்டம், பகவானை பார்க்கறது கஷ்டமா, அவரை போய் தொழுவது கஷ்டமா. நம்ம திருக்கோடியில கோவில் கட்டின்னு வந்துட்டார். எங்கேயும் போய் தேட வேண்டிய தேவையில்லை. நம்ம வீட்டிலேயே பெருமாள் இருக்கார், சித்திரத்தில் இருக்கார். இத்தனை சுலபரா பெருமாள் இருக்கிறச்சே, இத்தனை எளிவனா இருக்கிறச்சே, அவர் அடைவதற்குரிய தர்மத்தை மட்டும் கஷ்டமாக எழுதி வச்சிருப்பார்? செய்யவே மாட்டார், சுலபமா தான் எழுதி வச்சிருப்பார். ஆக சுலபமாக செய்யத்தக்கது பாகவத தர்மம். அதுல என்ன வேணுங்கிறதை படிப்படியா சொல்றார். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். 39வது ஸ்லோகத்திலேருந்து பார்ப்போம். ஸ்ருண்வன்னு சுபத்ராணி ரதாங்கபாணேர் ஜன்மனி கர்மாணிச்ச யானி லோகே. பெருமானுடைய கதைய காதார நன்கு கேட்கணும். கீதானி நாமானி ததர்த்தகானி. பெருமானுடைய பெருமகள் திருநாமங்கள், அதனுடைய பொருள், அதத்தனை வாய்விட்டு பாடணும். பெருமாளை பத்தி கேட்டுக்கிறோம், அடுத்தது அவனுடைய நாமத்தையும் பெருமகளையும் லஜ்ஜை இல்லாமல் முதல் படி வேணும்னா எழுதிடுங்க, அடுத்த 5-6 படி சொல்ல போறார். வெட்கமே இல்லாமல் பகவானுடைய நாமங்களையும் கதைகளையும் பாடணும். பாட பாட ஏவம் விரதா ஸ்வப்ரியா நாம கீர்த்தியா ஜாத அனுராகா. பாட பாட பெருமாள்கிட்ட பக்தி வளர்ந்துட்டே இருக்குமா, அன்பு வளரும். அன்பு வளர்ந்துடுத்துன்னு வச்சுங்க, ஹசதி, உடனே சிரிக்க ஆரம்பிக்கிறார். என்னமா பெருமாள் நம்மகிட்ட அன்பு காட்டியிருக்கார், நேற்று வரைக்கும் நாம் எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி ஆயிட்டோம், என்ன இவனுக்கு ஒரு உவப்பு, சிரிக்கலாம். ரோதிதி, இப்படி ஆசை இருக்கிற பெருமாளை பத்தி நேற்று வரைக்கும் நினைக்காது இருந்துட்டேனே, நான் செய் நன்றி கொன்றவன், என் அடையணுங்கிறதுக்காக இவர் எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கார், அதை துளியும் புரிஞ்சுக்காமல் என் வழியே ஓடினேனே, நான் மோசம் அப்படின்னு தெரிந்து கொண்டு அழுகிறான். ரவுதி, அடுத்தபடி அழகோட நிக்கல கதறுகிறான். எப்ப எனக்கு கிடைக்க போறதுன்னு தெரியலையே, குளித்து 3 அழகையோம்பும் குறிகோள் அந்தனம தன்னை ஒளித்திட்டேன் நின்களும் பத்தனல்லேன் கழிப்பதன் கொண்டு நம்பி கடல்வண்ணா கதறுகின்றேன் அளித்தன கருள் செய் கண்டாய் அரங்கமான அருளானே. தொண்டரடிப்புடியாழ்வார் திருமாலைன்னு 45 பாசுரங்கள் பாடியிருக்கார். அதிலே அரங்கநாதனையே தொழுகிறார். ரங்கநாத பெருமானுடைய திருவரங்கத்து ஈஸ்வரனுடைய ரங்கச்சந்திரமானு புகழப்பட்ட அரங்கர், அழகிய மணவாள பெருமாள். எப்பவுமே பெருமாளை சேவிச்சுருக்கலாம். அவர் கைகளிலே பிடித்திருக்கிற திவ்யாயுதமும், வைத்த அஞ்சல் என்ன கையும், கவித்த முடியும், முகமும் முறுவலும், ஆசன பத்மத்திலே அழுத்தின திருவடிகளுமான சேவை. ஏதே சங்ககதா சுதர்சன பிருதா க்ஷேமங்கரா பாகவா பாதத்வந்த்வமிதம் சரண்யம் அபயம் பத்ரஞ்சவோ ஹெஜனாக இத்யூச்சுஷி அபயங்கரே கரதலே ஸ்மேரேண வக்திரேண தத் வியாகுர்வன்னிவ நிர்வகேன்ம மதுரம் ஸ்ரீரங்க சர்வம் சஹா. இப்பேற்பட்ட எம்பெருமானை பார்த்து பார்த்து கதர்றதை தவிர நான் என்ன பண்ண போறேன்? எங்கிட்ட கர்மயோகமும் இல்லை, ஞான யோகமும் இல்லை, பக்தி யோகமும் இல்லை. அப்ப என்ன செய்யலாம்னா, நீ தான் எனக்கு கொடுக்கணும். அழித்து எனக்கு அருள் செய் கண்டாய் அரங்கமான அருளானே. தேவரீர் ஆசையோட கொடுத்தா பெற்றுப்பேனே தவிர அதற்கு தகுதியா என்னிடத்துல ஒண்ணும் இல்லை.
ஆனா கதறத்துக்கு மட்டும் எனக்கு தெரியும். அடுத்த நிலை கதறுகிறான். காயதி கதறி கதறி ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்காவென்னு வாடிவாடும் இவ்வாழ்நுதலே பெருமான் எப்போது கிடைப்பனோ என்று பாடுகிறான். நிருத்தியதி பாடி பாடினா தாளம் போடாது நிக்கலாமா, கால் தட்டாத இருக்கலாமா, ஆடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டான். தேட்டரும் திரள் தேனினை தென்னரங்கனை திருமாதுவாழ் வாட்டமில் வனமாலை மார்பனை வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் ஆட்டமேவி அலந்தடை தயர்வெய்து மெய்யடியார்கள் தம் ஈட்டங்கண்டிட கூடுமேல் அது காணும் கண்பயனாவதே. குலசேகரர் அதே திருவரங்கநாதனுக்காக ஆடி பாடும் தொண்டர்களை பத்தி பேசுகிறார். எந்த உற்சவத்துக்கு வேணா பாருங்க, முன்னாடி கோலாட்டம் எல்லாம் இருக்கும், கரகாட்டம் எல்லாம் இருக்கும், யானை போகும், குதிரை போகும், ஒட்டகம் போகும், வாத்திய கச்சேரிக்காரர் எல்லாரும் போயிட்டு இருப்பா. இதெல்லாம் என்னது சுவாமி, ரொம்ப கோலாகலமா இருக்கேன்னா, இது ஒன்னொன்னும் நம்முடைய நினைவை சிதறடிக்க ஒட்டாமல், வெளியில சிதறி போயிடாமல் பெருமானிடத்திலேயே வச்சுக்கிறதுக்கு உதவுறது சொல்லியோ. இப்ப திருமலை திருப்பதிக்கு போறோம், புரட்டாசி 10 நாள் பிரம்மோத்சவம், என்ன கோலாகலம், என்ன ஆட்டம், என்ன பாட்டம், முன்னாடி எத்தனை கேளிக்கை, எத்தனை கொண்டாட்டம். பெருமாள் பின்னாடி வராரே, வேதங்கள்லாம் பாடட்டம் வாஸ்தவம், இது என்ன சுவாமி கொண்டாட்டம் ஆட்டம் பஜனை ஒரே கூட்டமா இருக்கேன்னா. கொஞ்ச நாள் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல ராமானுஜருடைய உற்சவம், சித்திர மாசத்திலே திருவாதிரை திருநக்ஷத்திர உற்சவம், அவருடைய திருவவதார உற்சவம். ராத்திரி 11-12 மணிக்கு அன்னைக்கு புறப்பாடு தொடங்கும். பெரிய மங்களகிரியிலே ராமானுஜர் எழுந்துருவார். பின்னாடி பார்த்தீங்கன்னா பஜனை கோட்டி எத்தனை வரும் தெரியுமோ. ஒரு கிராமமா பரம பாகவதர்கள், பக்த உத்தமர்கள், அவர்களெல்லாம் தங்களையே மறந்து ஓடி ஆடி கூத்தாடி ராமானுஷர் 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 என்று எத்தனை நாள். ராமானுஜருக்கு 5-6 மணி நாழி அன்னைக்கு ராத்திரி புறப்பாடு நடக்கும். அவர் புறப்பாட்டுக்கு கிளம்பிட்டு ஒரு பெரிய பிரதட்சணம் போயிட்டு திரும்ப தான் இருக்க வேண்டிய இடத்துக்கு இறங்க வந்துடுவார். ஆனா கிளம்பரச்சே முதல் கோட்டி ராமானுஜருக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சது பாருங்க. அவர் திரும்ப வந்து இறங்கின அப்புறமும் கடைசி கோட்டி கியூ வரிசையில கிளம்பி இருக்காது. அப்படின்னா இது எவ்வளவு நீண்டதா இருக்கணும் பாருங்க. ஒரு 100 பஜனை கோட்டி, எங்கெங்க ராமானுஜ கூடங்களோ அத்தனை பேரும் வந்து பஜனை பண்ணுவா. எதற்கெனில் ஒன்னொன்னு கதறுகின்றேன் அடித்தன கருச்சை கண்டாய், பெருமானுடைய திருவடியை பிடித்து கதறுவது பாகவத தர்மம். ஆக முதல்ல கேட்க வேணும், கேட்டதை வாயார பாட வேண்டும், சிரிக்க வேண்டும், அழ வேண்டும், கதற வேண்டும், ஆனந்த கூத்தாட வேண்டும். இவன் எப்போது கொடுப்பான் என்கிற ஆசையோடு இருக்க வேண்டும். மேலும் சொல்லுகிறார், பக்தி பரேஷானுபவ விரக்தி அந்நத்திர சைஷத்ரிக ஏககாலக. இத பண்ண 3 நம் இடத்தில் உருவாகும். பக்தி வளரும் நிச்சயம். பரேஷ அனுபவ பிரம்ம அனுபவம், பகவானுடைய அனுபவம் உள்ள முழுக்க நிறைந்து போய்விடும். விரக்தி உலகத்துல வைராக்கியம் வந்துடும். பக்தி வளர வளர பெருமானுடைய இனிய அனுபவம் கைகூடும். பெருமாளை அனுபவிக்க உலக விஷயத்தில் இருக்கிற பற்று நீங்கியே போடும். இந்த 3 நம்ம இடத்துல வளர்ந்து கொண்டே போகும். இதே போல இதி அச்சுதாங்கிரிம் பஜதா அனுவிருத்தியா பக்திர் விரக்திர் பகவத் பிரபோதா பிரபத்யமானஸ்ய யதாஷ்ணதா சுஸ்துஷ்டிகி புஷ்டிகி ஸ்ருது அபாயோ அனுகாசம். அதாவது ஒரு நாளும் நம்ம சாப்பிடுறோம் இல்லையோ, ஒரு உருண்டை எடுத்து வாயில போட்டுக்கிறோம், கொஞ்சம் வயர் நிறையிறது, இன்னொரு உருண்டையை போட்டுக்கிறோம், இன்னும் கொஞ்சம் நினையிறது. அப்ப ஒரு உருண்டையும் வாயில போட போட கவளமா போனா கவளமா திருப்தி ஏற்படுறது இல்லையோ. ஒரு கவளத்தையும் உண்டால் இன்னும் கொஞ்சம் திருப்தி, இன்னும் கொஞ்சம் திருப்தி, போக போக திருப்தி வளர்றதே. அதே போல பக்தியில் ஒரு நிலையின் திருப்தி வளர்ந்து கொண்டே போகும். பெருமானுடைய அனுபவம் நம் உள்ளத்தில் நிறைந்திருக்கும். இது பாகவதர்கள் நடந்து கொள்ள வேண்டிய கிரமம் என்று ரிஷி சொன்னார். அரசன் கேட்டான், அத பாகவதம் ப்ரூத யத்தர்மோ யாதிருஷோன்றான். இந்த பாகவத தர்மத்தில் யார் நிற்கிறானோ அவன் எப்படி நடப்பான், எப்படி பேசுவான், அவனுடைய நிலை என்ன, பண்புகள் என்ன, இது இத்தனையும் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, விளக்கமாக கூறுகிறீரா என்று கேட்க, அதுக்கு 2வது ரிஷி ஹரிங்கிற ஒரு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். கேட்போம்.